திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று மாலை பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்க இருந்த நிலையில் தங்க கொடிமரம் சேதம் அடைந்திருக்கிறது. இது தேவஸ்தான நிர்வாகத்தினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், வணக்கம். வருடாந்திர பிரம்மோற்சவம் உலக பிரசித்தி பெற்ற ஒன்று திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பொறுத்தவரையில். இந்த நிலையில இன்று துவங்க இருக்கக்கூடிய சூழல்ல தங்க கொடிமரம் சேதமடைந்திருப்பதற்கான காரணம் என்ன? சேதம் எப்படி ஆகிற்று? அந்த சேதத்தை சரி செய்வதற்கு தற்பொழுது எடுக்கப்பட்டு வரக்கூடிய முயற்சிகள் என்ன? திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவமாக இன்று மாலை 5:45 மணிக்கு கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அரசு மந்திரிலிருந்து ஏழுமலையானுக்கு 10 வருஷம் சமர்ப்பித்து வைக்க இருக்கிறார். இந்த நிலையில் கொடிமரத்திற்கு அர்ச்சகர்கள் கொடிமரத்தில் உச்சியில் வளையத்தில் பொருத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அந்த வளையமானது சிலைகளை உடைந்து கீழே இருந்தது. இதனால் கொடிமரத்தில் கொடியேற்றத்திற்கு தேவையான கயிற்றை பொருத்த இயலாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் உடைந்து விழுந்த வளையத்தை பொருத்தி உடனடியாக இந்த பணி கீழே வைக்கப்படும் பணியில் தேவஸ்தான ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று மாலை நடைபெற இருந்த கொடியேற்றம் வரத்தில் ஏற்பட்ட இந்த சேதம் தேவஸ்தான நிர்வாகத்தில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.